அதே உணர்வை நான் உணர்ந்தேன். சத்தியமாக இது வந்து காணொலிக்காவோ காட்சிக்காவோ இதுக்காகவோ நான் அதை செய்ய சொல்லலை. நான் உணர்ந்த செய்தி, நானே ஒரு வாக்குமூலம். நிறைய பழனிக்கு வர்ற நம்ம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள், முருக பக்தர்கள் பழனியோடு வந்துட்டு அப்படியே திரும்பிடுறாங்க. ஆனால் பழனி வர பக்தர்கள் இப்படி ஒரு வரலாற்று செய்தி, இப்படி ஒரு இடம், இங்கே ஒரு போகர் சித்தர் இருக்கார், போகர் இங்கே தங்கி வாழ்ந்திருக்கிறார், அவருடைய ஆன்மா நமக்கு அருரூபமாக இங்கே காட்சி கொடுக்கிறது. அதை நான் உணர்ந்தேன். அதுதான் நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். நீங்கள் அந்த நான் பற்ற அந்த இன்பத்தை, இந்த உணர்வை நீங்களும் பெற வேண்டும் அப்படின்றக்காக நான் திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணி அதுலேருந்து ஒரு டீ காஃபியோ ஒரு சாப்பாடோ சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். இறை தொண்டு தான் பயன்படுத்தணும். இது வந்து இந்த விளக்கெரிய இடத்துல வந்து லக்ஷ்மி கடாசுரம் இருக்கும். இதுக்கு பேர் பேய் மிரட்டி இலை. பச்சை இலையில் விளக்கெரியும். உறவுகளே பாருங்கள், நம்ம ஏற்கனவே அண்ணன் வந்து கீழே சொல்லியிருந்தார். அந்த பேய் நான் கூட மறந்துட்டேன். அது இங்கே கோயிலுக்கு வந்த பிறகு அவரே ஞாபகப்படுத்துகிற சத்தியம் ஒரு இலை கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா, அதை எடுண்டார். நான் மறந்துட்டேன், உண்மையில் மறந்துட்டேன். வேறு வேலையில் இருக்கும்போது பாருங்கள் எனக்கு சொல்ல அப்படி புல் அடிக்குது. அது இது தீம் போடுறேங்க, பேச முடியல. இறங்குறாங்களா? இறங்கி வாங்க, நல்லா இருக்கு. அப்படியே இலை மாதிரி சுட்டுங்க. அண்ணா சொன்னார் கீழே இருக்கும்போது இந்த பச்சையில் எரியும். நான் கூட ஒரு விளையாட்டுக்காக கேட்டேன், எப்படின்னு அதை எப்படிங்க பச்சை எரியும் அப்படின்னு கேட்டேன். அது கொடுத்த நீ பைக்கில் வச்சுக்க, நான் கேட்கும்போது தான் அப்படின்னாரு. நான் மறந்துட்டேன். அது திரும்ப அவரே இங்கே கேட்கும்போது நான் மறந்துட்டேன். திரும்ப இப்போ எடுத்து எரித்து காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அது என்னான்னு தெரியல. நம்ம ஒரு மாதிரி வேறு ஒரு மாதிரி ஒரு உணர்வு நமக்கு தெரியுது. சரி, அது நம்ம நேயர்களுக்கு அதை காமிப்பேன். ஊட்டணுமானே போதும் போதும். அப்படியே இந்த தலசை முக்குங்க, தலசை அப்படியே முக்குங்க. இப்படி இப்படி கீழே முக்கி அதை மேலே எடுத்து அப்படியே ஃபுல்லாக மேலே நோக்கி திரி போட மாதிரி உள்ளே அமுக்கி விட்ருங்க. அதை நல்லா உள்ளே அமுக்கி விட்டு இதில் நீங்கள் இல்லை அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. இந்த நீங்கள் உங்கள் கையால் பொறுத்துங்க. என்ன இந்த தொடர்ந்த என்ன இந்த துண்டு வேணுங்களா? இதுலேயே பொறுத்துங்க. அப்படியே அப்படி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வெள்ளாடு
பாருங்க பச்சை இலை நமக்கு வந்து பருத்தி நம்ம திரி வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம், எரிச்சிருப்போம். ஆனால் பசு எல்லாம் தெரியாம பச்சை இலை அண்ணன் இது வந்து பேய் வரட்டி இலை எரியுன்னு சொன்னார். அது மாதிரி என் கையாலே கொடுத்து இந்த வேலையை ஆனால் என்னை வச்சு அதை செஞ்சு காட்டியிருக்காரு. நீங்கள் நேரடியாக அதை பார்க்குறீங்க. நான் தான் என் பையிலேருந்து எடுத்தேன், திருட்டினேன், இது மாதிரி எரியுது. என்ன இது மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீங்கள் உட்காந்து மாதிரியான பல தகவலை, பல வரலாற்று செய்திகளை, பல மூலிகைகளை, ரகசியங்களை இவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன சாம்பிள் தான். இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது நமக்கு. இன்னும் பாருங்கள், நம்ம எப்போ எடுத்தோம், ஆனால் இங்கே வரும்போது இருட்டிருச்சு. நிறைய மூலிகைகளை நம்ம வந்து கவர் பண்ண முடியல, அதை பதிவு பண்ண முடியல. அடுத்து இன்னொரு நாளுக்கு வர சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம அதை பதிவு பண்ணுவோம். நீங்கள் சிலையை தொடும்போது எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். ஆமாம், அதே மாதிரி என்ன இந்த ஊரில் அதே மாதிரி அண்ணா வந்து சிலையை தொட்டு பார்க்க சொன்னார். நான் எங்கே போனாலும் அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம தொட மாட்டோம். ஏன்னா பல ஆண்டுகளாக, பல 100 வருஷங்களாக பல அதில் வந்து சக்தி ஏற்றி, மெருகேற்றி, மந்திரம் ஓதி, அதுக்கு அபிஷேகம் பண்ணி பல சக்திகளை அதை உள்ளடக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தொடும்போது நம்ம எந்த மனநிலையில் இருக்கோம், நம்ம எந்த உணர்வில் இருக்கோம், நாம் எந்த எண்ணத்தில் இருக்கோம், அது ரொம்ப முக்கியம். வேறு ஏதாவது ஒரு எப்படி ஒரு ஆபாசமான எண்ணமோ, வேறு ஏதாவது ஒரு வன்மமோ என்னுடைய மனசுக்குள்ளே அந்த நேரத்தில் ஏதாவது இருந்து நான் அதை அப்படி தொற்றக்கூடாது, அப்படி வந்துடக்கூடாது. அது ரொம்ப அதை நான் எச்சரிக்கையாக இருப்போம். ஏன்னா தொடர்ச்சியாக அந்த வரலாற்று களத்தில் இயங்குறதுனால, நிறையா வரலாற்று சின்னங்களை நம்ம பார்க்குறதுனால, அதனால் நமக்கு அது சில நேரம் அது நான் சரியாக இருக்கேன், உள்ளம் மனசும் சரியாக இருக்குது அப்படின்னும் போது தான் அதை நம்ம அதை பதிவு பண்ணுவோம். இது மாதிரி அண்ணன் வந்து அதை தொட சொன்னார். நம்ம கூட கொஞ்சம் ஒரு நொடி யோசித்தேன். நம்ம பாட்டன் தான், நம்ம வாரிசு தான், நீ எங்கள் பிள்ளை தான், அது அதனால் ஒன்றும் ஆகாது. அவருடைய வாரிசு நம்ம திருத்திக்கணும். அவருடைய வாரிசுகள் நாம, அதனால் நமக்கு ஒன்றும் செய்ய எதுவும் பயப்படாத அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் தொட்டு பார்த்தேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ண மாதிரி நம்ம வர பாண்டிய நாடு வலைவலியில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய இந்த வரலாற்று சின்னங்களில், வரலாற்று எச்சங்கள்லாம் நம்ம போய் உங்களுக்கு காட்சிப்படுத்திருப்போம். வரலாற்று தொன்மங்களை பார்த்துருப்போம். நிறைய சிலைகள், கல்வெட்டுகள்லாம் நம்ம பதிவு எடுத்திருப்போம், பார்த்துருப்போம். நான் நேரடியாக அதை உங்களுக்கு தொட்டெல்லாம் காமிச்சிருக்கேன். ஆனால் இது நேரடியாக நான் உணர்ந்த இந்த செய்தி அண்ணன் வந்து எதுக்கு தொட சொல்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை அதில் ஏதாவது நான் எப்படி யோசிச்சேன்னா, ஒருவேளை அது மின்சாரம் வருமோ, இல்லை ஒரு பாசிட்டிவ் வேறு ஏதோ கடத்துமோ அப்படின்றலாம் யோசித்தேன். ஏன்னா நமக்கு ஒரு மனுஷன் வந்து ஒரு செஞ்சு பாருங்க அப்படின்னும் போது அவங்க ஏதோ சூசமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல, அப்போ நமக்குள்ள ஒரு அந்த நேரத்தில் நமக்கு ஓடும், இது என்னவா இருக்கும், அந்த செகண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் மனசுக்குள்ள, இது என்னவா இருக்கும். நம்ம மனித மூளை அதுதானே, அவங்க செய்ய சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்க தோணும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒருவேளை இது வந்து நமக்கு சாக்கடி ஒரு வைப்ரேஷனை கடத்துமோ, இல்லை ஒரு அதிர்வு கொண்டுக்குமா அப்படின்ற எண்ணம்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் போய் அதை தொடுறேன். ஆனால் தொட்டு பார்க்கும்போது 2 கைகளையும் பிடிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உண்மையிலே இது ஒரு சிலை, இது ஒரு கல் அப்படின்ற எந்த இதுவுமே எனக்கு அது தோணலை. ஒரு மனிதனை நான் வந்து தொட்டு பார்த்தா, பக்கத்தில் ஒரு மனிதனை நம்ம கூட இருக்கிறவங்கள ஒரு கையை வந்து தொட்டோம்னா அது அந்த உணர்வு எப்படி இருக்குமோ அதே உணர்வை நான் உணர்ந்தேன். சத்தியமாக இது வந்து காணொலிக்காவோ காட்சிக்காவோ இதுக்காவோ நான் அது செய்ய சொல்லலை. நான் உணர்ந்த செய்தி, நானே ஒரு வாக்குமூலம் அண்ணன் சொன்னனால நான் அதை தொட்டு பார்த்தேன். நீங்கள் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதை வந்து சில பேர் சொல்லுவாங்க, அதை நம்ம வந்து கடவுளை பார்த்தா கடவுள், சிலையை பார்த்தா சிலை, அதையெல்லாம் தாண்டி ப்ராக்டிக்கலாக நான் வந்து பார்த்தது, இங்கே உணர்ந்தது. 2 பக்கமும் நான் வந்து பிடிக்கும்போது, ஒரு மனிதனை பிடிச்சி கையை அழுத்தினா அவர் அழுத்தி பிடி அப்படின்னார். அழுத்தி பிடிக்கும்போது அதே மாதிரி அந்த சிலையில் இருக்கிற அந்த குளிர்ச்சியை என்னால் உணர முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் எனக்கு ஒரு உருவத்தை ஒரு மனிதனை பிடிச்சா எப்படி இருக்குமோ, தொட்டு பார்த்தா இருக்குமோ அந்த உணர்வை நான் உணர்ந்தேன். அதுவே பின்னாடி முதுகில் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்து, பின்பக்கமும் தொட்டு பாருங்கன்றாரு. கைக்கும் பின்னாடி இருக்கிற அந்த முதுகு பக்கம் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்து, கை குளிர்ச்சியாக இருந்தது. ஒரு மனித உடல் அமைப்பு எப்படி இருக்குமோ அதே உணர்வை நான் உணர்ந்தேன். இது நானே சாட்சி. இங்கே நீங்கள் வந்ததுக்கு இவங்க வந்து இப்போ இதை வந்து செஞ்சுருக்கலாம், மெருகேற்றிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு ஆன்ம ஒரு இதை பேசும்போது பார்த்துருப்பீங்க. இது நான் உள் உணர்வாக இதை உணர்ந்து நான் நேரடியாக பார்த்து அனுபவத்தில் அந்த செய்தியை பதிவு பண்ணுறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நமது உறவுகள், தமிழ் சமூகங்கள், நமது முன்னோர்கள், இது ஆன்மீகத்திலே ஈடுபாடு உள்ளவர்கள், நிறைய மலைகளில் நீங்கள் வந்து சிவன் மலை, நிறைய மலைகளில் பயணம் போயிருப்பீங்க. அதனால் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம். நீங்கள் உண்மையிலே வந்தீங்கன்னா இது மாதிரியான உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு இடத்த நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பழனிக்கு வர்ற நம்முடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள், முருக பக்தர்கள் பழனியோடு வந்துட்டு அப்படியே திரும்பிடுறாங்க.
ஆனால் பழனி வர பக்தர்கள் இப்படி ஒரு வரலாற்று செய்தி, இப்படி ஒரு இடம், இங்கே ஒரு போகர் சித்தர் இருக்கார், போகர் இங்கே தங்கி வாழ்ந்திருக்கிறார், அவருடைய ஆன்மா நமக்கு அருவரூபமாக இங்கே காட்சி கொடுக்கிறது, அதை நான் உணர்ந்தேன். அதுதான் நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். நீங்கள் அந்த நான் பற்ற அந்த இன்பத்தை, இந்த உணர்வை நீங்களும் பெற வேண்டும் அப்படின்றக்காக நான் திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணுறேன். உறவுகளே, நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துக்கு வாருங்கள், ஆனால் தனியாக வராதிங்க. நம்முடைய உறவுகள், இந்த சப்ளி குடும்பம் வகையாரக்கள் உங்கள் வழிகாட்டுவார்கள். அவங்கள நீங்கள் யார் வேணாலும், இந்த சமூகம் யார் வேணாலும் அவங்கள போய் பண்ணலாம். அவங்கள யார் அவங்களுக்கு மனிதன், நீங்கள் அவங்க வந்து இறைப்பணி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. உங்களுக்கு எல்லா வகையான உதவிகளும் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்காங்க. அதே நேரத்தில் மருத்துவம் செய்கிறதுக்கு, உங்களுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலும் அந்த மருத்துவத்திலே அவங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு மருத்துவமும் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அந்த நோய்களுக்கான தீர்வுகளை கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. அதனால் வாங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க சரி செய்கிறாங்க. நீங்கள் வரலாம். நீங்கள் அவர்களுடைய தொடர்பு எண், இந்த காணொலிக்கு கீழே இவர்களுடைய தொடர்பு என்னெல்லாம் நம்ம கொடுப்போம். யாராவது இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தனியாக வராதிங்க, ஒரு வழிகாட்டுதல் வேணும். ஏன்னா சாதாரண மலை பயணமாக இது இல்லை, இங்கே படிக்கட்டோ எதுகளே இல்லை. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா வழி மாறி போயிடுறீங்க, வேறு திசைக்கு போயிடுவீங்க. அதனால் இவர்களுடைய உள்ளூர் மக்கள், இந்த சப்ளி வகையார் சப்ளி குடும்பக்கூடிய இந்த போகர்களுடைய அந்த வழியே வந்த சித்த மற்றும் தேர்ந்த இந்த மலையை பற்றி நன்கு அறிந்த இவர்கள் வழிகாட்டுதலோடு தான் இந்த மலைக்கு வரணும். அதுதான் சிறப்பு. அப்படி யாராவது நீங்கள் வரணும்னு நினச்சா இவங்க தொடர்பு கொள்ளுங்க, அவங்களுக்கு எண் கொடுக்குறேன். நீங்கள் தொடர்ச்சி அதெல்லாம் வரணும். பௌர்ணமிக்கு மிக சிறப்பாக இது நிறைய பேர்த்துக்கு இங்கே வந்து அன்னதானம்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு அண்ணன். நமக்கு உண்மையிலே சித்தருடைய அந்த அருள், போகருடைய அருள் இருந்தால் நாம் மீண்டும் பௌர்ணமிக்கு ஒரு நாள் நம்ம இங்கே இரவு வந்து தங்கி முழுவதுமாக அதையும் நம்ம காட்சிப்படுத்துவோம். மீண்டும் தொடர்ச்சியாக சொல்கிறேன், நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும். அதனால் போகருடைய அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து வர வேண்டும். முருகனை எப்படி நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ அதேபோல் இந்த போகரையும் இந்த மலை மீது வந்து நீங்கள் படியேறி, நீங்கள் நடைபயணமாக மேலே ஏறி, உங்களுக்கு நடக்கும்போது வலி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், ஆனால் மேலே வரும்போது ஒரு ஆனந்தம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் அது உணரணும். அது வந்தால் தான் தெரியும். அது மாதிரி பல லட்சம் கோடி கணக்கான இந்த மானிட சமூகம் போகருடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் வேண்டுகோளும். நன்றி. நீங்கள் சிலையை தொட்டும்போது 3 விதமான இதை சொன்னீங்கல்ல? ஆமாண்ணே. அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். இடகலை வளகலைன்னு இருக்குது. சரிண்ணே. நீங்கள் ஒவ்வொரு கை தொடும்போது ஒவ்வொரு உணர்வு வந்துருச்சு உங்களுக்கு. முதுகை தொடும்போது சூடாக இருந்துச்சு, நீங்களா வந்து அக்னி பிரவேசமாக இருந்தது. சரிண்ணே. அது என்ன குண்டலி சக்தி வந்து சித்தர்கள் வெளியேற்றிட்டு இருப்பாங்க. அவர் தியானம் குண்டலி சக்தி வெளியேற்றும் போது நீங்கள் தொட்டது, அதனால தான் அந்த உஷ்ணம் பின்னாடி உஷ்ணம். இப்போ தொட்டிங்கன்னா அந்த உஷ்ணம் இருக்காது. வேணா இப்போ நீங்கள் சேமிக்கணும் தொட்டு பாருங்கள், இப்போ உஷ்ணம் இருக்காது. இந்த 3 விதமான நீங்கள் தொடும்போது உள்ளதை நீங்கள் எப்படி தொட்டாலும் உங்களுடைய இது மட்டும் மாறுமே தவிர அவருடைய தொடுதல் வந்து ஒரு மனித உருவத்தை தொட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கும். அதான் நீங்கள் 3 இதை சொன்னதுக்குண்டான இதை விளக்கத்தை நான் காணொலி வகையில் உங்களுக்கு தகவல் சக்தியை வந்து ஏற்றும் போது நமக்கு வெப்பமாகிறத நம்மளுக்கு வந்து சித்தர்கள் வந்து மற்ற மாயை மாதிரி எல்லாம் வந்து சொல்லி தர மாட்டாங்க. இந்த மாதிரி அபூர்வமாக தான் நமக்கு சொல்லுவாங்க. ஒரு சித்தர் இந்த காலத்தில் வந்து நேரடியாக வந்து இந்தாங்க இது செய்யுங்க இதாக கொடு, சினிமா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இது ஏதாவது சூட்சமங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. நீங்கள் தியானம் கற்றுக்கிறதா இருக்கலாம், சக்தி எப்படி வெளிப்படுத்துகிற இதில் இருந்திருக்கலாம். உங்களுக்கு இது எங்களுக்கு காமிச்ச பாடம் இல்லை, உங்களுக்கு காமிச்ச அவர் வந்து ஒரு வகுப்பு எடுத்திருக்கார் இப்போது உங்களுக்கு. அந்த வகுப்பினுடைய வெளிப்பாடு தான் 3 விதமாக உங்களுக்கு உணர்த்தினது. 3 விதத்துலேயும் மனிதரை தொட்டால் எப்படி இருக்குமோ அதேமாரி தொட வச்சதும் அதுதான். சரிங்களா? நீங்கள் கூட தொடும்போது நானுங்களா பயந்தீங்க. இது வந்து அவருடைய வாரிசுகள், நம்ம மக்கள் எல்லாமே அவருடைய வாரிசுகள் இந்த உலகத்தில். அதனால் கடவுளை தொடர்தல் வந்து ஆண் பெண் விகிதாச்சாரமாக எதுவுமே கிடையாது. பெண்கள் வந்தாலும் தொடரலாம், அபிஷேகம் பண்ணலாம். இங்கே வந்து எல்லாமே ஆண் தான் தொடரணும், பெண் தொடக்கூடாதுனால இல்லை. அவர் யாருக்கு உத்தரவு கொடுக்குறாரோ அவங்க அந்த காரியம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சக்தி ஒரு இதாக பால் பண்ண சொல்கிறாரு, சரி சக்தியை அனுப்பிச்சிட்டு இன்னொருத்தரை வந்து சித்தனை வந்து நீ பஞ்சாமிர்தம் பண்ணும்பார், ஒருத்தர் தயிர் பண்ணும்பார். தயிர் பண்ணாங்க அவங்க கடன் தும்ப இருந்தாங்கன்னா வெளியேறும். அவங்க எந்த நோக்கத்தோடு வர்றாங்களோ அந்த அபிஷேகத்தை பண்ண சொல்லுவார். 16 வகையான அபிஷேகத்துக்கு 16 வகையான பலன் இருக்குது நம்மளுக்கு. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அவங்க எந்த என்ன பிரச்சனைக்கு வர்றாங்களோ அந்த அபிஷேகத்தை அவங்கள கூப்பிட்டு பண்ண சொல்லுவார். அது தீர்ந்துடும். அதுதான் இங்கே நடக்கிற சூட்சம் எல்லாமே.
ஒருத்தரவே இல்லாமல் 10-20 பேர்த்த கூட பண்ண சொல்லுவார். 20 பேர்த்த கூட எனக்கு தயிர் அபிஷேகம் பண்ண சொல்லும்பார். தயிர் விடும்போது 20 பேர் ஃபுல்லாகவே தேய்ச்சி விடுவாங்க. அந்த 20 பேர் என்னென்னு பார்த்தா கடன் சுமையில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் இதில் இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் சுமையெல்லாம் மாறிடும். ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் வந்து தரிசனம் பண்ணுங்க. பாருங்க அண்ணா இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனால் எப்படி சுடர் விட்டு எரியுதுன்னு பாருங்க. நீங்கள் உங்கள் செல்லில் நீங்கள் ஜூம் பண்ணி கீழே இப்படி எடுக்க வேணாம், கீழே உட்காந்து சமமாக இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா சிவலிங்கம் எப்படி காட்சி தருமோ அதே மாதிரி தரும். உங்கள் செல்லுலேயே இதில் நீங்கள் ஜூம் பண்ணி ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து காமிங்க எங்களுக்கு. செல்லில் எடுத்தாலும் இதில் எடுத்தீங்கனாலும் சரி, கேமரா எடுத்தாலும் சரி. யாரு பிரியாணிக்கு போதும். வாங்க இருக்காய் சொல்லு போகலாம். இருட்டு தான் ஆயிடுச்சா? இந்த பாக்கெட்டை கொடுத்தாங்க. தண்ணி கீழே கொடுத்தாடு. அப்போ போட்டோ